இந்த வீடியோல நான் சொல்லப் போற டெக்னிக் மூலமா அரவுண்ட் 10 to 12% ரிட்டர்ன்ஸ பிக்ஸட் டெபாசிட்டோட ஹெல்ப்போட நான் பண்ணேன். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற நிறைய அட்வான்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். என்னதான் இது பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோவா இருந்தாலும் ஸ்டில் இதுல நிறைய புது இன்ஃபர்மேஷனை நான் எல்லாருக்குமே வச்சிருக்கேன். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் எஃப்டிய அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. அதுக்கு காரணம் ஆப்வியஸா அது இன்ஃப்ளேஷனை பெருசா பீட் பண்ணலங்கிறது தான். ஸ்டில் இந்த எஃப்டிக்கு சில யூஸ் கேசஸ் இருக்கதான் செய்யுது. முக்கியமா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல் கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னா, ஒரு வீடு வாங்குறதுக்காக நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல சேர்த்து வச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வீடு வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த டைம்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ட பிக்ஸட் டெபாசிட்ல வச்சுக்கிறது பெட்டர். அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், லிக்விட் கேஷ்க்கா இருக்கட்டும், இந்த இடங்களுக்குலாம் பிக்ஸட் டெபாசிட்க்கு பயங்கரமான யூஸ் கேஸ் இருக்கு. இந்த இடத்துல நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட பிக்ஸட் டெபாசிட்ல வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் நான் அதுல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுறேன். ஆக்சுவலா எது ஒரிஜினல் எமர்ஜென்சி, எது ஒரு ஷார்ட் டெர்ம் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த என்னுடைய எமர்ஜென்சி ஃபண்ட நான் கோல்ட்ல தான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். ரொம்ப கம்மியான அமௌண்ட் மட்டும் நான் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருப்பேன். இது ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் எமர்ஜென்சிங்கிறது இப்போ உங்களுடைய இன்சூரன்ஸ் லிமிட்டை தாண்டி உங்க ஹாஸ்பிட்டல் பில் போயிருச்சு அப்படின்னா அது ஒரு ஒரிஜினல் எமர்ஜென்சி. இந்த இடத்துல நான் கோல்ட்ல இருக்கிற ஃபண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்க உடனே கேட்கலாம், கோல்டு சில நேரங்கள்ல பிரைஸ் குறைஞ்சு போயிடும். சோ கோல்டு பிரைஸ் குறைஞ்சதுனால நான் லாஸ்ல விற்கணுமான்னு சொல்லிட்டு, கோல்ட்ல ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. நீங்க வேணா அதை அடகு வச்சுட்டு அந்த காசுக்கு நீங்க பில்ல பே பண்ணிடலாம். லேட்டர் ஜஸ்ட் நீங்க ரீபே பண்ணிட்டு அந்த கோல்ட வாங்கிக்கலாம். சோ தட் எப்போ கோல்ட் பிரைஸ் மேல போகுதோ அந்த பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். பட் இங்க ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நான் சொல்றது எதுனா, இந்த போன் உடையிறது, வண்டி மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வரது எல்லாமே ஷார்ட் டேர்ம் எமர்ஜென்சி ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல போன் இல்லாம, வண்டி இல்லாம உங்களால டெய்லி லைஃப் லீட் பண்ண முடியாது. இந்த இடங்கள்ல உங்களுக்கான எமர்ஜென்சி ஃபண்ட பிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சுக்கலாம். இதுக்காக நீங்க கோல்டு லிக்விட் பண்ண வேணாம். இதை நீங்க திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு சேர்த்து வச்சிருக்கிறது மூலமாவே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். சோ நான் என்னோட எமர்ஜென்சி ஃபண்ட 2ஆ பிரிச்சிருப்பேன். இங்க 3வது எமர்ஜென்சியுமே ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்றது. அப்பதான் ஒரிஜினல் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம சேனல்ல சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் மூலமா கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். சோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. சரி, அடுத்த இடத்துல நான் எங்க பிக்ஸட் டெபாசிட் போட்டிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிக்விட் கேஷ்ல நான் பிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருப்பேன். சில நேரங்கள்ல ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவே புல்லிஷா இருக்கும். ஆர் அது என்னதான் லோவா இருந்தாலுமே நம்ம வாங்கின பிரைஸ்ல இருந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த மாதிரி சில மாசங்கள்ல என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாமயே இருந்திருக்கு. அந்த காசு எல்லாத்தையுமே நான் இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் கேஷ்ல போட்டு வைப்பேன். இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமா கிராஷ் ஆச்சு அப்படின்னா, அப்போ ஒரு பல்க் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவேன். ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, 2 பிக்ஸட் டெபாசிட்டை ஒண்ணா ரன் பண்றது அவ்வளவு ஸ்மார்ட் கிடையாது. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றது தான் இந்த கார்டு. இது கிட்டத்தட்ட உங்க டெபிட் கார்டே கிரெடிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட செக்யூர்ட் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. பேசிக்கா உங்களுடைய பிக்ஸட் டெபாசிட்க்கு அகைன்ஸ்டாவே ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. இது மூலமா உங்களுடைய காசுக்கே நீங்க கடன் வாங்கிக்கலாம். இது உங்களுடைய காசுல இருந்து தான் தராங்க அப்படிங்கறதுனால இதுக்கு எந்த சிவில் ஸ்கோருமே தேவை கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த கார்டை ஒரு 3 மாசம் தொடர்ந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமா ஏறும். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பிக்ஸட் டெபாசிட்க்கு எதிராக நீங்க காசை கடனா வாங்கிட்டு நீங்க திருப்பி கட்டுறீங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய காசுக்கு எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டுமே கிடைக்குதுங்கிறது தான் இங்க லாபம். என்னதான் மார்க்கெட்ல ஏகப்பட்ட செக்யூர் கிரெடிட் கார்ட்ஸ் இருந்தாலும் நான் பர்சனலா யூஸ் பண்றது ஐடிஎஃப்சி வாவ் கிரெடிட் கார்டு தான். இப்ப நீங்க ஒரு 10,000 ரூபாய் இந்த பிக்ஸட் டெபாசிட்ல போடுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தனியா வந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ இந்த 10,000 ரூபாய் லிமிட்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டர் அந்த 1 மந்த் கழிச்சு நீங்க அந்த காசை திருப்பி கட்டணும். ஏன்னா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கடன். சரி, இப்ப இதை வாங்கினதால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பணம் இன்ட்ரெஸ்ட் earn பண்ணிட்டு இருக்குது. அதே நேரத்துல அந்த பணத்தை செலவு பண்ணி நீங்க உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பாத்துக்கிறீங்க, திருப்பி கட்டுறீங்க ஆப்வியஸ்லி. பட் அதை தவிர உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்குது. அப்படி என்ன ரிவார்ட்ஸ் கேட்டீங்கன்னா, நீங்க டெய்லி சாப்பிடுறதுல இருந்து மூவி டிக்கெட்ஸ் போற வரைக்கும் எந்த பர்ச்சேஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அதுக்காக கேஷ் பேக்ஸ் தருவாங்க. அதே மாதிரி நீங்க ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு லான்ச் ஆக்சஸ் தருவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமா நீங்க ஒரு 1 இயர்ல 1000 ருபீஸ் earn பண்றீங்க ரிவார்ட்ஸ் மூலமா அப்படின்னாலே உங்களுடைய 10,000க்கு நியர்லி 10% ரிட்டர்ன்ஸ் அதுவே கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம், உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்றது மூலமா. பட் அகைன் கிளியரா சொல்லிடுறேன், இது ஒரு கிரெடிட் கார்டு. கரெக்டா எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே அஃபிலியேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த லிங்க் மூலமா போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்மே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்ப இதுதான் நீ 12% ரிட்டர்ன்ஸ் பண்ணியான்னு கேட்டா, நோ. நான் எப்படி இந்த ரிட்டர்ன்ஸ் பண்ணேன் அப்படின்னா, லிக்விட் கேஷ் பிக்ஸட் டெபாசிட் மூலமா பண்ணேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா என்னுடைய லிக்விட் கேஷை ரொம்ப நாளா சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இப்ப ரீசெண்டா ட்ரம்ப் எஃபெக்ட் மார்க்கெட்ல வந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல மார்க்கெட் ரொம்பவே கீழே போச்சு. முக்கியமான ஒரு ஸ்டாக் வந்து 650 ரூபாய்க்கு போச்சு. 650ல நான் அதை பார்த்துட்டு உடனே என்னோட பிக்ஸட் டெபாசிட்டை வித்ட்ரா பண்ணி 720 ருபீஸ் கிட்ட நான் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணேன். ஜஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளேயே அது 800 850 ருபீஸ் கிட்ட போயிருச்சு. அதாவது நியர்லி 12% ரிட்டர்ன்ஸை நான் ஜஸ்ட் 2 வீக்ஸ்ல பண்ணிட்டேன். நீங்க உடனே கேட்கலாம், இது ஸ்டாக் மார்க்கெட்ல தானே பண்ணேன், எங்க பிக்ஸட் டெபாசிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிக்ஸட் டெபாசிட் ஹெல்ப் மூலமா பிக்ஸட் டெபாசிட்ல நான் அதை லிக்விட் கேஷா வச்சிருந்ததுனால தான் ஷார்ட் டேர்ம்ல நான் லோ பாயிண்ட்ல அதை இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது. நான் பேசிட்டு இருக்கிறது எந்த ஸ்டாக் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆப்வியஸா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வரதுக்கு 1 வீக் மேலேயே ஆயிடும். எனிவேஸ் உங்களால அந்த ஸ்டாக் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் ஷவுட் அவுட் தரேன். இந்த வீடியோவோட குறிக்கோளே எமர்ஜென்சி ஃபண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, லிக்விட் கேஷ் எந்த அளவுக்கு முக்கியம், பிக்ஸட் டெபாசிட்டை எப்படி எல்லாம் ப்ராஃபிட்டபிளா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். சோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஐடிஎஃப்சி வாவ் கார்டு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க, உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு.
எஃப்டிஐ பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஹேவ் அ கிரேட் டே. விக்னேஷ்.